Hi friends, welcome to Arun Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் உங்களோட ப்ரொஃபைலில் இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபஷன், அதாவது எடிட்ரு, ஃபோட்டோகிராஃபர், உங்களோட ப்ரொஃபஷனை உங்கள் ப்ரொஃபஷனை எப்படி செட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம். சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் முட்டனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது ஈஸியாகவே டைப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட் நார்மல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ப்ரொஃபஷன் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். மேலே அந்த 3 கோடு மார்க் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். கீழே அந்த செட்டிங்ஸ் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அக்கௌண்ட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். மேலே அந்த கிரேட்டர்ன்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன் எல்லாமே இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆக்டர், ஆர்கிடெக்சரல் டிசைனர், ஆர்டிஸ்ட், ஆத்தர், பிளாக்கர், ஜீப் கோச், காமெடியன், இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனர் இருக்குமா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல டிஸ்பிளே கேட்டகரி லேபிள்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் உங்களோட ப்ரொஃபைலில் உங்களோட ப்ரொஃபஷன் என்னவோ அதை காட்டும். அதுக்கப்புறம் கீழே டன் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் எடிட் ப்ரொஃபைல் வர கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் டிஸ்பிளேன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதில் ஆஃபில் இருக்கும் டிஸ்பிளே கேட்டகரி இந்த லேபிள் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு மேலே டிக் கொடுங்க. மறுபடியும் டிக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷனை ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும். எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.